இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 6.1ல் இருக்கக்கூடிய சிக்ஸ்த்து சம் தான் பார்க்குறோம். ஸோ ப்ரூவ் த ஃபாலோயிங் ஐடென்டிட்டிஸ் தான் ப்ரூஃப் தான் பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். தீட்டாக்கு பதில் அங்கே ஏபிங்கிற வேர்டில் இருக்குது. ஸோ சைன் ஏ மைனஸ் சைன் பி பை காஸ் ஏ ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் காஸ் பி டிவைடட் பை சைன் ஏ ப்ளஸ் சைன் பி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், ரைட் ஹேண்ட் சைடு 0ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போகிறேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கிறேன். சைன் ஏ மைனஸ் சைன் பி பை காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் காஸ் பி டிவைடட் பை சைன் ஏ ப்ளஸ் சைன் பி. இப்போ இதை நம்ம எல்சிஎம் எடுக்கிறதுக்காக கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போது இந்த சைன் ஏ மைனஸ் சைன் பியை எதால் மல்டிப்ளை பண்ணணும்னா இந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ கீழே இருக்க சைன் ஏ ப்ளஸ் சைன் பியால் நான் மல்டிப்ளை பண்ணணும். சைன் ஏ ப்ளஸ் சைன் பி ப்ளஸ் இப்போ இந்த காஸ் ஏ மைனஸ் காஸ் பியை இங்கே இருக்க காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பியால் மல்டிப்ளை பண்ணணும். காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி. ஓகேவா? இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு கீழே என்னன்னா அப்படியே சேர்த்து எழுதிடணும், அதை மறந்துடக்கூடாது. ஸோ காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி இன்ட்டு சைன் ஏ ப்ளஸ் சைன் பி. ஓகேவா? இப்போ மேலே பாருங்கள், இது ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. அதே மாதிரி இதுவும் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஃபார்மெட்டில். ஸோ ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட் ஃபார்முலா படி சைன் ஸ்கொயர்ட் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர்ட் பி இங்கே ப்ளஸ் போட்டுட்டு காஸ் ஸ்கொயர்ட் ஏ மைனஸ் காஸ் ஸ்கொயர்ட் பி டிவைடட் பை இங்கே காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி இன்ட்டு சைன் ஏ பை சைன் பின்னு இருக்குது இல்லையா? இது அப்படியே நம்ம எழுதிக்கலாம். காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி இன்ட்டு சைன் ஏ ப்ளஸ் சைன் பி. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இந்த சைன் ஸ்கொயர்டு ஏ கூட சைன் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு ஏவை சேர்த்து எழுதுகிறோம். இப்போ இந்த மைனஸ் அது வெளியில் எடுத்துகிட்டு சைன் ஸ்கொயர்டு பி கூட இங்கேயும் மைனஸ் காமனாக போயிடும். ஸோ காஸ் ஸ்கொயர்டு பியே எழுதுகிறோம். டிவைடட் பை காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி இன்ட்டு சைன் ஏ ப்ளஸ் சைன் பி. ஸோ மேலே என்ன இருக்குது, சைன் ஸ்கொயர்ட் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்ட் ஏ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்ட் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்ட் பி இஸ் ஈக்குவல் டு -1 டிவைடட் பை கீழே என்ன இருக்கோ அதை அப்படியே எழுத வேண்டியதான். காஸ் பி சைன் ஏ ப்ளஸ் சைன் பி. ஸோ 1 - 1 என்னது 0 தான். ஸோ 0 டிவைடட் பை எனிதிங் போட்டாலும் 0 தான். ஸோ நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். எப்படி ப்ரூவ் பண்ணோன்னு தெரியுது இல்லையா? ஸோ ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை மட்டும் பண்ணி ஈஸியாக ப்ரூவ் பண்ணிட்டோம். கீழே இருக்கிறது அப்படியே தான் வச்சுருக்குறோம். மேலே இருக்கிறது தான் சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ, அதே மாதிரி மைனஸ் ஆஃப் சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பின்னு எழுதி 1 - 1 அப்படிங்கும்போது 0ன்னு சொல்லி நம்மளுக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ இதில் இருக்க செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். சைன் க்யூப் ஏ ப்ளஸ் காஸ் க்யூப் ஏ டிவைடட் பை சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏ ப்ளஸ் சைன் க்யூப் ஏ மைனஸ் காஸ் க்யூப் ஏ டிவைடட் பை சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ அப்படின்னு சொல்லி 2 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்து ப்ரூவ் பண்ண போகிறேன். இப்போ இது என்னென்னா ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ ஃபார்முலா நமக்கு என்னங்கிறது ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் எக்ஸசைஸ்லாம் படிச்சிருக்கிறோம். ஸோ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், இங்கே ப்ளஸ் இருந்ததுன்னா இங்கே மைனஸ் ஏபின்னு வரும். அதே மாதிரி ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் அப்படிங்கும்போது ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி. ஸோ இந்த கான்செப்டை நம்ம இந்த இதில் யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணி இதை 2ன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய சைன் க்யூப் ஏ ப்ளஸ் காஸ் க்யூப் ஏன்னு இருக்குது இல்லையா? இது ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப். ஸோ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி இருக்கு இல்லையா? அந்த ஃபார்மேட்டில் நம்ம இதை எழுதணும்.
ஸோ இங்கே ஏங்கிறது sin cube a. ஸோ sin cube a ப்ளஸ் cos cube, சாரி க்யூபே வராது, முதல்ல சொல்கிற பாருங்கள், a cube ப்ளஸ் b க்யூப்புங்கிற இந்த ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால a ப்ளஸ் பின்னு வரும். ஸோ a ப்ளஸ் பிங்கும்போது sin a ப்ளஸ் cos a, இது கூட sin squared a ப்ளஸ் cos squared a மைனஸ் sin a cos a ஹோல் டிவைடட் பை, கீழே என்ன இருக்குது பாருங்கள், sin a ப்ளஸ் cos a ப்ளஸ், இது நம்ம மறந்துடக்கூடாது, நம்ம இந்த முதல் இருக்க டேர்மை தான் அப்படி எழுதியிருக்கோம். அதே ஃபார்மேட்டில் செகண்ட் டேர்மே நம்ம எழுத போகிறோம், அது மைனஸில் இருக்குது. ஸோ sin a மைனஸ் cos a இன்ட்டு sin squared a ப்ளஸ் cos squared a ப்ளஸ் sin a cos a ஹோல் டிவைடட் பை sin a மைனஸ் cos a. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் கேன்சல் ஆயிரும், இந்த sin a மைனஸ் cos a sin a மைனஸ் cos a கேன்சல் ஆயிரும். இப்போ இங்கே வந்து மீதி இருக்கிறத சேர்த்து எழுத போகிறோம். sin squared a ப்ளஸ் cos squared a மைனஸ் sin a cos a. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா sin squared a ப்ளஸ் cos squared a ப்ளஸ் sin a cos aன்னு இருக்குது. ஸோ இந்த sin squared ப்ளஸ் cos squared a 1, இங்கே மைனஸ் sin a ப்ளஸ் cos aன்னு இருக்குது. இங்கேயும் sin squared a ப்ளஸ் cos squared a 1, இங்கே ப்ளஸ் sin a cos aன்னு வரும். அப்போ இந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் ஆகி 1 ப்ளஸ் 1 தான் இருக்கும், ஈக்குவல் டு 2. ஸோ இது ரைட் ஹேண்ட் சைட் 2ன்னு சொல்லி நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. இது ஈஸியாக வந்துருச்சு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூட் தான். ஃபார்முலா படி நம்ம வந்து கொடுத்துருக்கதை எழுதிட்டோம்னாலே நம்மளுக்கு கேன்சல் ஆயிடுது. அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதுல வந்து 1 போட்டுக்கிறோம். இந்த மைனஸ் sin a ப்ளஸ் sin a cos a கேன்சல் ஆகிறதுனால 1 + 1 2ன்னு சொல்லி ஈஸியாக ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த 6th சம். ஓகே, தேங்க்யூ.